ஹாய் மக்களே, நம்மளுடைய காட்டுராஜா கதையில் சிங்கராஜாவின் 2 மகன்கள் கருப்பு சிங்க கூட்டத்தை தாக்க கிளம்புறதையும், அதே நேரத்தில் மற்ற 2 சிங்கங்களும் தன் உடம்புல சேத்தை பூசிக்கிட்டு கருப்பு சிங்க கூட்டத்துக்கு பின்னாடி வர்றதையும், அதே நேரம் காட்டின் ராஜா தன் மகன்களுக்கு உதவி பண்ண சகோதரர்களோட வர்றதையும், அப்படி இருக்கும்போது திடீர்னு கேட்ட அந்த ஆக்ரோஷமான சத்தம் கருப்பு சிங்கங்களுக்கு மரண பீதியை கிளப்புறதையும் பார்த்தோம். இந்த பகுதியில் அந்த சத்தம் யாரோடது, காட்டு ராஜா வந்து சேர்ந்தாரா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு முந்தைய பாகங்களை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் பாகம் 1 லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துட்டு வாங்க. இப்போது கதைக்குள்ளே போகலாம். அந்த மேட்டுக்கு பின்னாடி கேட்ட ஆக்ரோஷமான சத்தம் அங்கிருந்த எல்லாரையும் பயமுறுத்தியது. ஆனால் அங்கிருந்த யாருக்கும் அது யாருடைய சத்தம்னு தெரியல. கருப்பு ராஜா கொஞ்சம் தயக்கத்தோட சத்தம் வந்த இடத்தை நோக்கி போறாரு. அதை கவனிச்ச காட்டு ராஜாவோட இளைய சிங்கத்துக்கு ஒரு யோசனை தோணுது. தனது அண்ணனை பார்த்து இளைய சிங்கம் பேச ஆரம்பிக்குது. அண்ணா, இதுதான் நமக்கு சரியான தருணம். நாம் இங்கிருந்து தப்பித்து பாதுகாப்பான இடத்தை நோக்கி சென்று விடலாம் அப்படின்னு இளைய சிங்கம் சொல்ல, மூத்த சிங்கமோ, தம்பி, இது நாம் தப்பித்து செல்வதற்கான நேரம் அல்ல. ஒரு புறம் நமது தந்தை நம்மை காப்பாற்ற வந்து கொண்டிருக்கிறார், மறுபுறம் நமது 2 சகோதரர்களும் உன்னுடைய திட்டத்தின்படி கருப்பு சிங்க கூட்டத்திற்கு பின்னால் வந்திருப்பார்கள். இந்த வேளையில் நாம் இங்கிருந்து சென்று விட்டால் யாராவது ஒருவருக்கு ஆபத்தாக முடியும். எனவே நாம் இப்பொழுது ஒற்றுமையாகவும் ஒன்றாகவும் இருக்க வேண்டும். தம்பி, சற்று நன்றாக யோசித்துப்பார். நாம் கருப்பு சிங்கங்களுக்கு தெற்கே நிற்கிறோம். நமது சகோதரர்கள் கருப்பு சிங்கத்திற்கு பின்னால், அதாவது வடக்கே நிற்கிறார்கள். நமது தந்தை மேற்கு திசையிலிருந்து வருகிறார். அப்படி என்றால் கிழக்கு திசை மட்டுமே உள்ளது அவர்கள் தப்பிக்க. அது மட்டுமல்ல, கிழக்கு திசையே அவர்கள் நமது எல்லையை விட்டு வெளியே போக சரியான திசையாக இருக்கும். ஆகவே இந்த வாய்ப்பை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லுது மூத்த சிங்கம். இளைய சிங்கம், சரி அண்ணா, ஆனால் அந்த குரல் யாருடையதாக இருக்கும்னு கேட்க, தம்பி, அது கண்டிப்பாக ஒரு சிங்கத்தோட குரலாக இருக்க முடியாது. வேற யாரோ அந்த சத்தத்தை உருவாக்கி இருக்கலாம். அப்படின்னா வேற யாரோ நமக்கு உதவி பண்றாங்கன்னு நினைக்கிறேன். இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போதே சிங்கராஜா மேற்கு திசையிலிருந்து வந்துட்டாங்க. ராஜா வந்ததும் கொஞ்சம் கூட தாமதிக்கல. கருப்பு சிங்க ராஜாவை எதிர்த்து சண்டை போட அப்படியே பாஞ்சு போயிட்டாங்க. இதை பார்த்த மகன்கள் தந்தைக்கு உதவியாக களம் இறங்கிட்டாங்க. இப்போ சிங்கங்களுடன் காட்டு ராஜாவும் அவருடைய கூட்டமும் ரொம்ப ஆக்ரோஷமா சண்டையில ஈடுபட்டுட்டு இருக்கு. அப்படி சண்டையில ஈடுபட்டு இருக்கும் போதே வடக்கு திசையிலிருந்து மற்ற 2 சகோதரர்களும் வந்து சேர்ந்தார்கள். அப்புறம் என்ன சொல்லவா வேணும், கருப்பு சிங்கங்கள் ஒன்னா பின்வாங்க ஆரம்பிச்சுது. இதை கவனிச்ச கருப்பு ராஜா, இனி இங்க இருந்தா நம்மள முடிச்சு விட்டுருவாங்கன்னு பயந்து கிழக்கு திசையை நோக்கி வேகமா ஓடி போறாரு. கொஞ்ச தூரம் பின்னாடியே துரத்தி போன சிங்கங்களை பார்த்து சிங்கராஜா எல்லாரையும் நின்னு சொல்றாரு, நமது எல்லையை விட்டு அவங்க வெளியே போயிட்டாங்க. இனி நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இனிமேல் அந்த கருப்பு ராஜாக்கு நம்மளோட எல்லைக்குள்ள வரணும்னு கூட தோணாது. எல்லாரும் கவலையை விட்டுட்டு மகிழ்ச்சியோட குகைக்கு திரும்புவோம். அது மட்டும் இல்ல, யார் இந்த காட்டுக்கு அரசன்னு நாளைக்கு முடிவு செய்யப்படும். அதுக்கான வேலையை ஆரம்பிங்கன்னு காட்டு ராஜா சொன்னதும் காட்டு விலங்குகள் எல்லாம் மிகுந்த மகிழ்ச்சியோட குகை பகுதியை நோக்கி கிளம்புறாங்க. இரவு நேரத்தில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்துக்கு பிறகு காலை பொழுது அடுத்து ராஜாவாக போகும் இளவரசர் யார் என்ற கேள்வியுடையே விடுகிறது. பறவைகளின் சத்தத்துடனும் விலங்குகளின் ஆர்ப்பரிப்புடனும் அனைத்து விலங்குகளும் அரசரை நோக்கி வந்து கொண்டு இருக்கின்றன. இப்போது அங்கு இருந்த யானைகளின் அமைச்சர் அனைவரையும் அமைதியாக இருக்க சொல்கிறார். அதே நேரத்தில் ராஜாவும் அரசவைக்கு வந்துவிட்டார். அரசர் அனைத்து விலங்குகளையும் பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். அவர்களது ஆர்ப்பரிப்பும் அன்பும் அதிகமாக தமக்கு கிடைப்பதை நினைத்து மிகவும் மகிழ்ந்தார். இப்பொழுது ராஜா பேச ஆரம்பிக்கிறார். என் காட்டை சேர்ந்த அனைவரும் நன்றாக கேளுங்கள். இன்று நான் உங்களிடம் கூறியபடி எனக்கு பின் இந்த காட்டையும் உங்களையும் காத்து சரியான பாதையில் வழி நடத்துவதற்காக எனது 4 மகன்களில் ஒருவனை தேர்ந்தெடுக்க உள்ளேன். முதல் மகன் நான் வைத்த போட்டிகளில் தோல்வி அடைந்துள்ளான். 2வது மற்றும் 3வது மகனும் தோல்வியை தழுவியிருக்கிறார்கள். இதில் எனது 4வது மகன் மிகவும் இளையவன். ஆனால் அவனே அனைத்து போட்டிகளிலும் வெற்றி பெற்றுள்ளான். அதனால் நான் சொல்லாமலே உங்களுக்கு தெரிந்திருக்கும். நான் கூறியபடி அனைத்து போட்டிகளிலும் வெற்றி பெறுபவனே இந்த காட்டின் அடுத்த அரசன். அதனால்
என்னுடைய 4வது மகனை இந்த காட்டின் அடுத்த என்று கூறியதும் 4வது மகன் ராஜாவின் பேச்சை தடுத்து நிறுத்துகிறான். அங்கே கூடியிருந்த அனைவரும் ஆச்சரியத்துடன் அவனை பார்க்க ராஜாவை பார்த்து இளைய மகன், அப்பா, நான் அனைத்து போட்டிகளிலும் வெற்றி பெற்றிருக்கலாம். ஆனால் ராஜாவாகும் தகுதி எனக்கில்லை. அந்த தகுதி எனது மூத்த அண்ணனுக்கே உள்ளதாக நான் உணர்கிறேன். மிகவும் வலிமையானவன் மற்றும் அவனை நம்பி அவனோடு நிற்பவனை எந்த சூழலிலும் விட்டு போகாதவன். அது மட்டுமல்ல, நமது காட்டின் மீது அதிக மரியாதை வைத்திருப்பவன். நான் ஏன் எனது மற்ற 2 அண்ணன்களையும் விட்டுவிட்டு மூத்த அண்ணனை மட்டும் கூறுகிறேன் என்றால், வெளிச்சம் இல்லாத காட்டுக்குள் எங்களை தாக்கி அழிக்க கருப்பு சிங்க தலைவன் அவனது கூட்டத்துடன் வந்தார். அப்போது ஒரு பயங்கரமான சத்தம் கேட்டது. அவர்களின் கவனம் மாறியது. அப்போது நான் அண்ணனிடம் கூறினேன், அண்ணா, வா, நாம் இங்கிருந்து தப்பித்து விடலாம் என்று. ஆனால் அண்ணன் என்னிடம் கூறினான், தம்பி, நாம் இங்கு இருக்கும் வரைதான் நம்முடைய மற்ற 2 சகோதரர்கள் அவர்களை சுற்றி வளைத்து வர முடியும். அது மட்டுமல்ல, தூதுவன் கூறியபடி நமது தந்தை இங்கு வந்து சேரும் வரை இவர்கள் அனைவரையும் நாம் இங்கே இருந்து வேறு திசைக்கு செல்ல அனுமதிக்க கூடாது. சிறிது நேரத்தில் தந்தை வந்து விடுவார். அப்படி நான் நினைத்தது போல் நடந்தால் இந்த கருப்பு சிங்கங்கள் அனைவரையும் நமது காட்டில் இருந்து விரட்டிவிட முடியும். அதனால் பயப்படாதே. உனது வேகமும் எனது வலிமையும் ஒன்று சேர்ந்தால் நம்மால் சிறிது நேரம் இவர்களை இங்கேயே தடுக்க முடியும் என இளைய சிங்கம் கூறியதும் ராஜா மற்றும் அனைத்து காட்டு விலங்குகளும் மூத்த சிங்கத்தின் தைரியத்தையும் காட்டுக்காக உயிரையும் கொடுக்க முடிவெடுத்த துணிச்சலையும் கண்டு மகிழ்ச்சியில் பாராட்டினர். இதை கேட்ட பின்பு அரசர் என்ன முடிவெடுக்கப் போகிறார் என அனைத்து விலங்குகளும் யோசித்துக் கொண்டிருந்த நேரத்தில் அரசர் பேச ஆரம்பிக்கிறார். எனது நண்பர்களே, நான் கூறியபடி வெற்றியாளன் இளைய சிங்கமே. ஆனால் எனது மூத்த மகனை குறைவாக சொல்ல முடியாது. ஏனென்றால் தன் மக்களுக்காக சண்டை களத்தில் தன் உயிரை விட துணிபவனே உண்மையான வீரனாகிறான். சண்டையில் வெற்றி பெற்றதும் அவனே தலைவனும் ஆகிறான். ஆகையால் இந்த முடிவை எனது இளைய மகனிடமே நான் ஒப்படைக்கின்றேன் என்றார் ராஜா. இப்போ இளைய மகன் முன்வந்து, நான் எனது மூத்த அண்ணனை இந்த காட்டின் அடுத்த அரசராக அறிவிக்கிறேன். நானும் எனது மற்ற அண்ணன்களும் அரசருக்கு ஆதரவாகவும் உண்மையுடனும் இந்த காட்டின் சட்டங்களுக்கு உட்பட்டு காப்போம் என வீரத்துடனும் அதீத மகிழ்ச்சியுடனும் அறிவித்தது. இதை கேட்ட அனைத்து விலங்குகளும் மகிழ்ச்சி அடைந்தன. ராஜாவும் தனது இளைய மகனின் இந்த செயலை பார்த்து மிகவும் மகிழ்ந்தார். அனைத்து விலங்குகளும் இவர்களது ஆட்சியின் கீழ் அருமையாக வாழ்ந்து வந்தனர். எந்த ஒரு எண்ணமும் இல்லாமல் அரசராக வேண்டும் என்ற ஆசையில் இருந்த சிங்கங்களுக்கு இப்பொழுது ஒற்றுமையையும் விட்டுக் கொடுப்பதால் ஏற்படும் நன்மையையும் கற்றுக்கொண்டனர். இதன் பொருட்டு ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. டேய், என்னடா நீ அந்த சத்தம் யாருடையதுன்னு சொல்றேன்னு சொல்லிட்டு நீ என்னடானா கதையே முடிச்சிட்ட அப்படின்னு கேட்குறீங்களா? சொல்றேன். அது அங்கே இருந்த ஒரு குகையின் துவாரம் வழியாக ஒரு குட்டி யானை உருவாக்கிய சத்தம்தான். அந்த குசும்புக்கார குட்டி யானுடைய கதையை தனியா குட்டி யானை அப்படிங்கிற தலைப்புல பார்க்கலாம். இது போன்ற பல கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.